ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆப்பான். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எங்களுக்கு நலம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத சத்ருவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காய் நன்றி சொல்லுவோம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். இன்றைக்கு காலையிலேருந்து இந்த வார்த்தையை தான் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். காலையில் இங்கே இந்த வசனத்தை குறித்து தான் பார்த்தோம். ஓலையூர்லேயும் இதே வசனத்தின் மூலமாக அநேக காரியங்களை தியானித்தோம். இந்த மாலை வேளையிலும் இந்த வசனத்தை கொண்டே நாம் பார்க்குறோம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. காலையில் இங்கேயும் ஓலையூர்லேயும் சொன்னதை சுருக்கமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கடந்து செல்லலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நம்ம எதை குறித்து சிந்திக்க சொல்லுகிறார்? சிந்திக்காத மனுஷர்களே கிடையாது. எல்லா மனிதர்களுக்குள்ள என்ன இருக்குது? சிந்தனை இருக்குது. நான் சிந்திக்கவே மாட்டேன், எனக்கு சிந்தனை வராது அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்முடைய சிந்தையில் ஏற்படுகிற நினைவுகள் பெரும்பாலும் நம்ம கண்ட்ரோலை தாண்டி தான் போகும். நான் இதை தான் யோசிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சிந்திக்கிறதில்ல. தானாக வரும். தானாக என்ன வரும்? சிந்தனைகள் வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு எத்தனையோ சிந்தனைகள் உனக்குள்ளே வருது, எத்தனையோ காரியத்தை பற்றி யோசிக்கிற சிந்திக்கிற. இப்போ இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்தை நிறைவு செய்ய போகிறோம். இந்த வருடத்தை முடிக்க போகிறோம். புதிய வருடத்திற்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இந்த வருஷம் முழுவதும் நீ கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிச்சு பாரு, கொஞ்சம் என்ன செய்ய சிந்திச்சு பாரு அப்படிங்கிறார். நம்முடைய வழிகள் எப்படி இருந்துச்சுன்றதை சிந்திச்சு பாரு. ஓடிக்கிட்டே இருக்கோம்ல, ஒரு நிமிஷம் நிறுத்தி அப்படி வந்த பாதையை திரும்பி பாருங்க. எந்த வழியில் வந்தோம்? அநேக வழிகள் உண்டு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் நமக்கு நிறைய, இதுதான் கரெக்டு, நிறைய விஷயம் தோணும். ஆனால் எது சரி எது தப்புன்றது வேத வசனத்தின் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆராய்ந்து பார்க்க முடியும். நம்ம ஆண்டவர் சிந்திக்க சொல்லுகிறார். இந்த வருஷத்தின் கடைசி இன்னும் ஒரு 3 நாட்கள் தான் இருக்குது. இந்த 3 நாட்களில் அதிகமாக நீங்கள் சிந்திங்க. எதை சிந்திக்கணும்? கடந்து வந்த பாதைகளில் என்னுடைய வழி எப்படி இருந்துச்சு? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நான் கடந்து வந்த பாதையில் ஏதாவது எனக்கு வேதனை ஏற்படுத்துகிற மாதிரி ரூட்டில் நான் வந்தேனா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நிறைய நேரத்தில் ஆமான்னு வரும் ரிசல்ட்டு, நிறைய நேரத்தில் இல்லை நீ கரெக்டாக வந்தேன்னு இருக்கும். ரொம்ப சந்தோஷம், கரெக்டாக வந்தேன்னா சந்தோஷம். ஒருவேளை எனக்கு வேதனை உண்டாக்கினது இந்த காரியங்கள் தான் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது மனசில் பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் உங்களை குற்றவாளிகளாக முடிவு பண்ணிடாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தேன், இதில் எனக்கு வேதனை உண்டாக்குற வழி நிறைய பாதை வழியாக நான் வந்திருக்கேன். ஆண்டவரே என்னை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என்னுடைய வேதனைகள் மாறட்டும். ஆண்டவரே என்னுடைய சஞ்சலங்கள் மாறட்டும். ஆண்டவரே, ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன். சஞ்சலத்தை கர்த்தர் நீக்குகிற தேவன். துக்கம்னா ஏதோ ஒன்று நடக்கக்கூடாது, அது நடந்துருச்சுன்னா துக்கம். கவலைன்னா ஏதோ ஒன்று நடக்க வேண்டியது நடக்கலைன்னா கவலை. சஞ்சலம்னா என்ன தெரியுமா? எதுவுமே கெட்டதும் நடந்திருக்காது, எதுவுமே ஒரு தப்பான விஷயம் எதுவுமே நடந்திருக்காது, ஆனால் இருதயம் ஒரு மாதிரி இருக்கும், என்னமோ மாதிரி இருக்கும், எந்த சந்தோஷத்தையும் மனசு ஏற்றுக்காத மாதிரி. அதுதான் சஞ்சலம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த சஞ்சலம் நீங்க உன்னை சந்தோஷப்படுத்துவேன். அந்த சந்தோஷம் வேணும்னா நாம் என்ன செய்யணுமா? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். காலையில் சொன்னோம், இப்போ இங்கேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போகணுன்னா எத்தனை வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நேராக இங்கேருந்து கிளம்பி காஞ்சாப்பட்டை போய் வேற போய் பாலக்கரை போய் சத்திரம் போயிடலாம். இல்லைன்னா
இப்படி போகலாம். மேலப்புத்தூர் வழியாக போய் அமெரிக்கன் ஆஸ்பத்திரி வழியாக போய் எங்கிட்டு போகலாம், புத்தூர் வழியாக போய் சத்திரம் போகலாம். இல்லை இந்த சைடு போனோம்னா பால் பண்ண வழியாக போய் மார்க்கெட் போய் இப்படி போகலாம். சத்திரத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணியாச்சு. போகிறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஆனால் நான் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறேன்றது தான் முக்கியம். எப்படி வேணாலும் இருந்துடலாம் அப்படின்னு இல்லை, இப்படி தான் இருக்கணும்னு நமக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். நான் இந்த வழியில் தான் போகணுன்ற ஒரு தீர்மானம் வேணும். அந்த தீர்மானத்தில் ஒருவேளை அதிகமாக நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்கள்ட்ட காணப்படுகிற ஒரு பலவீனம் என்னன்னா, ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதம் தீர்மானத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏப்ரலில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும். மேலே சுத்தம், மே மாதம் லீவ் விட்டுரும், பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருக்கும், ஊருக்கு போயிடுவோம், அங்கே போவோம் இங்கே போவோம், கொஞ்சம் ஆயிரும். அப்புறம் ஜூன் மாதம் பரப்புன்னு இருக்கும். அப்புறம் ஒரு மாதம், அப்புறம் அப்படியே வந்து அப்புறம் டிசம்பரில் கொஞ்சம் சுதாரித்து திரும்பி ஜனவரி. அப்படி இல்லை, சீராய் நடக்க வேண்டும். பகலிலே நடக்கிறவர்களைப் போல நீங்கள் சீராய் நடங்க. நடு ஜாமத்தில் லைட்டெல்லாம் இல்லாதப்ப கரண்ட்டு போயிடுச்சு, உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி நடப்பீங்க? சுத்தமாக கரண்ட் இல்லை, எங்கள் வீட்டில் இன்வெர்டர் இருக்குன்றீங்களா? இன்வெர்டருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக லைட்டே இல்லை, இருட்டாக இருக்குது, எப்படி நடப்பீங்க? உங்கள் வீடு தானே, ஓடி ஆடி விளையாண்ட வீடு தானே, எப்படி நடப்பீங்க? அப்படி பார்த்து மெதுவாக நடப்பீங்கல்ல. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை பாதை அப்படி தான் இருக்கணும். பார்த்து நிதானமாக நடக்கணும். அவசரப்பட்டு எதுலேயும் போய் காலை வச்சிடக்கூடாது. அவசரப்பட்டு எதையும் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. அவசரப்பட்டு எந்த காரியத்திலையும் போய் என்ன பண்ணிடக்கூடாது, தலையை விட்டுறக்கூடாது. ரொம்ப பார்த்து, பகலிலே நடக்கிறவர்களை போல. பகலுக்கு உரிய நாம் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம யாரா? பகலுக்கு உரியவர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. அதனால் நம்முடைய நடை எப்படி இருக்கணுமா? சீராக இருக்கணுமா, கரெக்டாக இருக்கணும் நம்ம நடை. அதுக்குன்னு ரொம்ப 100க்கு 100 அப்படிலாம் நான் சொல்ல வரல. இடறுதல் வரலாம், இடறலாம், விழலாம், ஆனால் எந்திரிச்சிடணும். விழுவது பாவம் அல்ல, விழுந்தே கிடப்பது பாவம். விழுவது பாவம் இல்லை. எங்கள் பாஸ்டம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, தலைக்கு மேலே பறவைகள் பறந்து போகிறதை நாம் தடை செய்ய முடியவே முடியாது. ஆனால் ஒரு பறவை வந்து நம்ம தலைக்கு மேலே கூடு கட்டுறதை நம்ம தடுக்கலாம் அப்படின்வாங்க. பலவிதமான சிந்தனைகள் வரும், சிந்தனைகள் போகும், எத்தனையோ சிந்தனைகள் வரும், அதை நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் அந்த சிந்தனைகளை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அடை காத்துடக்கூடாது. அதில் நம்ம எப்படி இருக்கணுமா? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சில காரியங்களை நம்ம எதை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆகாய் 2:18 வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடப்பட்ட நாள் அப்படின்னா எந்த நாள் அப்படின்னா, காலையில் பார்த்தோம். எத்தனை ஆலயத்தை குறித்து பார்த்தோம்? இங்கே ஓலையூர்லேன்னு தெரியல, 3 ஆலயத்தை குறித்து பார்த்தோம். முதல் ஆலயம் கைகளால் கட்டப்பட்ட ஆலயம். அது இந்த மாதிரி ஷீட்டு வச்சு கட்டப்பட்டிருக்கலாம், இல்லை செங்கல் வச்சு ஒட்டு போட்டு சிமெண்ட் வச்சு கட்டப்பட்டிருக்கலாம். கைகளால் கட்டப்பட்ட ஆலயம் ஒரு ஆலயம். இன்னொரு ஆலயம் நம்முடைய சரீரம் ஒரு ஆலயம். 3வது ஒரு ஆலயம் இருக்குது. என்ன ஆலயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரோம்ல, அப்போ நம்ம ஆலயத்தை கட்டுகிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. சர்ச்சு கட்டுறோன்னு அர்த்தம். எனக்குள்ள இயேசு வந்து வாசம் பண்ண முடியாதபடிக்கு எனக்குள்ள நிறைய காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருந்துச்சுன்னா, அந்த காரியத்தெல்லாம் ஆண்டவரே எடுத்து போடுங்க, ஆண்டவரே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி என்னை நானே சுத்திகரித்து கொள்ளும்போது ஆலயத்தை நான் கட்டுகிறேன்னு அர்த்தம். ஆலயம் கட்டுவது என்பது 3 விதத்தில் இருக்கும். ஒன்று, கற்களாலே கைகளாலே கட்டப்படுகிற ஆலயம், மனிதர்கள் கூடி ஆராதிக்க தேவையான ஆலயம். 2வது ஆலயம் என் சரீரம் இயேசு தங்கி வசிக்கிற ஆலயம். இந்த ஆலயம் ஒருவேளை தங்கி வசிக்கிறதற்கு ஆகாததா போயிருந்துச்சுன்னா இந்த ஆலயத்துக்குள்ள, ஏன்னா ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் தூப வர்க்கத்தை போல அந்த ஜபம் போகுமா. எப்படி இருக்குமா? ஆண்டவர் உட்கார்ந்துருப்பாரு, அவருக்கு முன்னாடி தூப வர்க்கத்தை போல ஒரு புகை எழும்புமா. இது என்ன புகை அப்படின்னா, இது பரிசுத்தவான்களுடைய ஜபம்னு இருக்குமா. அந்த ஜபத்தை அவர் முகரும் போது தெரியும் இது யாருடைய ஜபம் அப்படின்னு. அல்லேலூயா. அதிகமான துதியோடு, அதிகமான நன்றி உணர்ச்சியோடு ஏறெடுக்கப்படுகிற ஜபம் அதிகமான சுகந்த வாசனையை ஆண்டவருக்கு கொடுக்கும்.
அதுக்கு ஆப்போசிட்டாக மாற்றிக்கங்க. அப்போ அந்த ஜெபம் எப்படி இருக்குமா? ஆண்டவருக்கு தூபமாக போகுது. எதுக்காக சொல்லணும்? அப்போ அந்த ஆலயம், அப்போ ஆண்டவர் தங்கி வசிக்கிற ஆலயத்துக்குள்ள சரியில்லாத காரியம் இருந்துச்சுன்னா அவர் எப்படி உள்ள தங்கி வாசம் பண்ணுவார்? அப்போ நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் எப்படி தூபமாக போகும், நாற்றம் எடுக்கும். இந்த நாளில் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. என் ஜெபம் ஆண்டவருக்கு வாசனையா இருக்கா, துர்க்கந்தமா இருக்கா, நற்கந்தமா இருக்கா? நாம நினைக்க என்னமோ வரோம், அப்படியே உட்காரோம், நம்ம பாட்டுக்கு பாட்டு பாடுறோம், நம்ம பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறோம். அப்படி இல்லை. நம்முடைய ஜெபங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய வல்லமை இருக்குது. நம்முடைய பாடுகிற பாடல்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய வல்லமை இருக்குது. நம்ம வாசிக்கிற வேத வசனங்களுக்கு பிறகு மிகப்பெரிய வல்லமை இருக்குது. முதல் ஆலயம் இந்த ஆலயம், முதல் ஆலயம் கைகளால் கட்டப்பட்டது. ரெண்டாவது ஆலயம் என் சரீரமாகிய ஆலயம். மூன்றாவது ஆலயம் நான் ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து, இப்போ பிரியாவுக்கு சுவிசேஷம் அறிவித்து பிரியாவை சர்ச்சை கூட்டிகிட்டு வந்து பிரியாவை கர்த்தருக்குள்ளே நடத்தும் போது பிரியாக்குள்ளே இயேசு வராரு. அப்போ நான் ஆலயத்தை கட்டிட்டேன். இந்த நன்மை செய்கிறதற்கு இவன் பாத்திரவானா இருக்கிறான். ஏனென்றால் இவன் நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான். நீங்கள் எத்தனை ஜெப ஆலயங்களை கட்டினீங்க? எத்தனை தேவாலயங்களை கட்டினீங்க? தேவாலயம் என்பது ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்துமாவை சத்தியத்திற்குள் கொண்டு வரும்போது நீங்கள் தேவாலயம் கட்டுறீங்க. ஜெப ஆலயம் என்பது ரட்சிக்கப்பட்டு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லி அவங்கள ஜெபத்தில் வழி நடத்துறது. ஜெப ஆலயங்களை கட்டுறீங்க. இப்படி நீங்கள் ஆலயங்களை கட்டி எழுப்பும் போது ஆண்டவர் பார்ப்பாரு, நான் நன்மை செய்கிறதற்கு இவன் பாத்திரவானாக இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலயத்திலே அஸ்திவாரம் போடப்பட்ட நாள் வரைக்கும். அப்படின்னா என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்ததை சிந்திச்சு பாரு அப்படிங்கிறார். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தீல, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதிலே 2:15. ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லை வச்சு அதுக்கு மேல் இன்னொரு கல்லை வச்சாதான் ஆலயம் கட்டப்படும். 2 கல்லை இணைக்கிறதுக்கு என்ன வைக்கணும்? சாந்து பூசணும். அதே போல ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையும் ஜெபமும் இணைந்து ஆலயம் கட்டும்போது நடந்ததை, அன்னையிலிருந்து நடந்ததை உங்கள் மனசில் நினச்சி பாருங்க. கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளை யோசிங்க. ஞானஸ்தானம் எடுத்து அந்த நாளை யோசிங்க. யோசனை பண்ணி பாருங்க. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் உங்களை எப்படி வழி நடத்தினார்? அந்த நாளில் ஒருவேளை என்கிட்ட நிறைய பேர் சொல்லும்போது சொல்லுவாங்க. ஒரு அக்கா சொன்னாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, உஷானாலாம் வந்து சர்ச்சுக்கு வந்தப்போ என்னமோ பிரச்சனை தீரணும்னு தான் வந்தேன், ஞானசானம் எடுத்துட்டா அற்புதம் நடக்கணும் தான் எடுத்தேன், மற்றபடி நான் ஒரு பெருசாக இயேசுவை ரட்சகரெல்லாம் நான் பார்க்கல. ஆனால் ஏசப்பாட்ட வந்ததுக்கப்புறம் தான் வசனத்தை படிக்க 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 இன்னைக்கு இயேசு தான் எனக்கு பிரதானம்னு தோணுது. அன்னைக்கு எனக்கு இயேசு பிரதானம்னு தோணலை, உலக நன்மைக்காக தான் நான் வந்தேன், இது எடுத்தால் இது கிடைக்கும்னு தான் ஞானசானமும் எடுத்தேன் அப்படின்னாங்க. அல்லேலூயா. அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும். அன்னைக்கு வேணால் அவங்க அறியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அவங்கள கைவிடவே இல்லை. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அடுத்த வாரம் கல்யாணம்னா இந்த வாரம் ஞானசானம் எடுத்திருக்காங்க, அடுத்த வாரம் திருமணம், ரட்சிக்கப்படாத ஒருத்தரோட திருமணம், இயேசுவை அறியாத ஒருவரோட திருமணம். எப்படியாச்சும் அவங்க அம்மா சொன்னாங்களே, ஞானசானத்தை எடுத்துட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டு போ, ஆண்டவர் உன்னை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி அவங்க, ஏன்னா அவங்க அம்மா மட்டும் ரட்சிக்கப்பட்டாங்க, வேற யாருமே ரட்சிக்கப்படல அந்த குடும்பத்தில். அந்த சகோதரியும் ரட்சிக்கப்படல. ஞானசானத்தை எடுத்தாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாள் ஒன்று வந்துச்சு, கர்த்தர் இன்னைக்கு குடும்பமாக அவர்களை ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நினச்சி பாருங்க, யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு கூட அவர் தீமை செஞ்சது கிடையாது. நம்ம ஒருத்தருக்கு கூட அவைனா அவர் தீமையை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணன். அவர் நன்மை தான் செஞ்சிருக்கிறார். நாம தான் என்னவா மாற்றிடுறோம் அதை. ஆண்டவர் எனக்கு அப்படி செய்யலை. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இருந்த ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அந்த பரிசுத்தம் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா? அதிகரிச்சிருந்தா சந்தோஷம். அநேகர் சொல்கிறாங்க எனக்கு அதிகரிச்சிருக்கு, அன்னைக்கு எனக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் அந்த அளவுக்கு பெரிய பரிசுத்தமாக இல்லை, இன்னைக்கு நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், சந்தோஷம். யோசிச்சு பாருங்க, இயேசு உங்களை எவ்வளவு பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து அந்த ஜெபத்தை விட இந்த நாளில் ஜெபம் உங்களுக்கு அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா? அதிகரிச்சிருந்தா சந்தோஷம். நான் ஒரு சிலர்கிட்ட கேள்வி கேட்டேன்,
இந்த மெசேஜுக்கு முன்னாடி ஒரு சிலர்கிட்ட கேட்டேன். நான் கேட்டதில் 99% சொன்னாங்க அதிகரிச்சிருக்குன்னாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளில் இருந்த ஜெபத்தை விட இப்போ நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளில் இருந்த பரிசுத்த வாழ்க்கையை விட இப்போ நான் அதிகமாக எப்படி இருக்கேன்? பரிசுத்தமாக இருக்கேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளில் இருந்த ஆண்டவரோடு இருக்க உறவை காட்டிலும் இப்போ ரொம்ப அதிகமாக எப்படி இருக்கேன்? உறவில் இருக்கேன். அந்த 1% வேணால் குறைஞ்சிருக்கலாம். அப்படி குறைஞ்சிருந்தாலும் ஆண்டவர் அவர்களை அந்த நிறைவுக்கு நேராய் வழி நடத்துவார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இருந்ததை இப்போ யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அப்போ நம்ம நல்லா ஆண்டவரோட உறவில் இருந்து இப்போ குறைஞ்ச மாதிரி தோணுச்சுன்னா ஒன்றும் இல்லை. ஆண்டவரே என்னை அனல் மூட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துக்குள் நான் போகும்போது அனலுள்ள பிள்ளையா நான் உள்ளே போகணும் ஆண்டவரே. ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட பல வருஷம் ஆச்சுங்க, 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, நான் ஒருத்தருக்கு கூட சத்தியம் சொன்னதே இல்லை. ஆனால் இப்போ சுவிசேஷத்தை நான் அறிவித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நான் இயேசுவை பற்றி சொல்கிறேன், இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறபடி ஒவ்வொரு விதத்திலே நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போம். போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா 50 ரூபா கொடுத்தோமே. போன வருஷமா முந்தின வருஷம் ஆமாம், எல்லார் கையிலும் எவ்வளோ கொடுத்தோம்? 50 ரூபாய். இது ஆண்டவர் கொடுக்க சொன்னது, கர்த்தர் கொடுக்க சொன்னார். ஏன்னா இப்போ உங்கள்ட்ட 50 ரூபா கூட எல்லாமே இருக்குது. கர்த்தர் எல்லாரையும் நிறைவாய் வச்சிருக்கிறார். எல்லாருமே நல்லா இருக்கிறீங்க. 50 ரூபா இல்லை, 500 ரூபா கூட மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க. ஏன் 5000 ரூபா கொடுக்குறது கூட நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க. அந்தளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் 50 ரூபா கொடுக்க சொன்னார். எல்லார் கையிலையும் 50 ரூபா கொடுத்து இந்த 50 ரூபாய் எடுத்துகிட்டு போய் இதில் ஒரு டிஃபன் வாங்கணும். கடையில் போய் என்ன வாங்கணும்? ஒரு இட்லியோ இல்லை கூட கொஞ்சம் காசு போட்டு தோசையோ வாங்கி போய் ரோட்டில் உட்காந்துருக்கவங்க பக்கத்தில் போய் அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிட்டு வரணும். அப்படின்னா ஒரு சிலராளுக்கு பெரிய சோதனையாக போச்சு. சும்மா சுவிசேஷம் சொல்லணும்னா நம்ம பாட்டுக்கு சொல்லாமல் ஏமாத்திடலாம். ஒரு 4 டிராக்டர் கொடுத்தா கூட டிராக்டர் தூக்கி மேலே போட்டுடலாம். இந்த 50 ரூபாயை செலவும் பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? செலவும் பண்ணக்கூடாது. இந்த 50 ரூபாயை கொடுக்கவும் முடியல. ஐயோ சிஸ்டர், 50 ரூபாய் கொடுத்து எங்களை வசமாக மாட்டி விட்டுட்டீங்களே. கடைசியில் அந்த 50 ரூபாய்க்கு போய் ஒரு ஆத்துமா, ஏன்னு கேட்டால் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா அதனால என்ன இல்லை, ஒரு டிராக்டர் மூலமாக என்ன செஞ்சு. சரி, இந்த 3 நாட்கள் நீங்கள் சிந்திக்க போகிறீங்க, ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு. 1 சாமுவேல் 12:24 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12:24. அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். எத்தனை காரியம் மகிமையாக செஞ்சிருப்பார், எவ்வளோ விஷயம் செஞ்சிருப்பார். சின்ன காரியம் கூட எடுத்துக்கோங்களேன். சின்ன விஷயத்துலேருந்து யாரையாவது பார்க்கணும்னு நினச்சிட்டே இருப்போம். ஐயோ இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே, நம்பர் கூட தெரியலையே, எப்படி இவங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருப்போம். அவங்கள தற்செயலாக சந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இல்லை, எவ்வளோ காரியம் இந்த மாதிரி சின்ன 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 சின்னதாக யோசிக்கலாம். போவாசினுடைய நிலம் ரூத்துக்கு தற்செயலாக நேரிட்டது. எப்படி? தற்செயலா, ரொம்ப பிரயாசப்படலை, ரொம்ப தற்செயலாக ஒரு சில காரியங்கள் நம்மை சந்திச்சிருக்கும். தற்செயலாக ஒரு சில நன்மைகள் நடந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் முன்குறிக்கப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதங்கள், மகிமையான காரியங்களை எவ்வளவு செய்தார். பலவீனப்பட்ட நேரத்தில் எத்தனை நேரத்தில் ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருப்போம். ஆண்டவர் நமக்கு செவி கொடுத்துருப்பார். இல்லை, புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் எத்தனை நேரத்தில் இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டுருப்போம். இயேசு நம்மளை பலப்படுத்தி இருப்பார். மகிமையான காரியங்களை எவ்வளவு செய்தார்னு சொல்லி சிந்திச்சு பார்ப்போம். சிந்திச்சு பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே சிந்திக்காமல் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங்னா வயிற்றுக்கு ஆகாரம் இல்லாமல் இருப்பது மட்டும் ஃபாஸ்டிங் அல்ல, ஆத்துமாவில் ஃபாஸ்டிங் எந்த அளவுக்கு வேலை செய்யுது. நிறைய பேர் ஃபாஸ்டிங்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வயிற்றில் சாப்பிடாம வெறும் வயிறோட நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆத்துமாவுக்குள்ள என்ன மாறுதல் உண்டாகும்படியாக நாம் முயற்சி பண்ணோம். நான் சிந்திக்க போகிறேன், இயேசு என் வாழ்க்கையில் எவ்வளவு மகிமையானவைகளை செய்தார் என்பதை நான் சிந்திக்க போகிறேன். நேற்று ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு சாட்சி சொல்கிறதுக்கு மட்டும் நீங்கள் டைம் கொடுத்தா நான் 1 மணி நேரம்னாலும் சாட்சி சொல்லணும், அவ்வளோ காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையிலே செய்தார். அல்லேலூயா. அதை உட்காந்து யோசிங்களேன். எங்கே இருந்தீங்க? ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவார், எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னேசர் தேடி வந்தீர். அவர் தானே நம்மளை தேடி வந்தார். நம்ம எங்கே கடந்தோம், எப்படி கடந்தோம்?
ஐயா நீர் மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றா என்றோ மண்ணாகி போயிருப்பேன். இயேசு இல்லைன்னா நம்ம என்ன ஆயிருப்போம்? இயேசு எவ்வளோ மகிமையான காரியம். மண்ணாகி போயிருப்பேன்னா உடனே செத்து போயிருப்பேன், அப்படி இல்லை. மண்ணாகி போயிருப்பேன், மாம்சத்திலே அப்படியே அலைஞ்சிக்கிட்டே கிடப்பேன், மாம்சத்திற்குரிய காரியங்களில் துணிஞ்சு போயிட்டு இருப்பேன், 10 கெட்ட வார்த்தை பேசியிருப்பேன், 10 பேரை அடிச்சிருப்போம், 10 பேர்கிட்ட சண்டை போட்டிருப்போம், இந்த மாதிரி மாம்சத்தில் வட்டிக்கு விட்டுருப்போம், ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அலைஞ்சிருப்போம். அதுதான் மண்ணாகி போயிருப்பேன். மண்ணாயினும் அப்படியே அப்படி இல்லை. காலையில் ஓலையூரில் எப்படி பாட்டு பாடுறதுன்னு சொல்லி கொடுத்தோம். எப்படி பாட்டு பாடுறது, என்னென்ன மாதிரி பாடல்களை பாடணும். பாடல் கூட எதிர்மறையான அறிக்கைகளை சுமந்து கொண்டு வரக்கூடாது. பாடல் கூட நேர்மறையான அறிக்கைகளோடு பாடல் இருக்கணும். என் தலையை உயர்த்துவா, என்னை மேன்மை படுத்துவா, இப்படிதான் இருக்கணும் பாடல்கள். பாடல்கள் அதுக்காக இந்த ஒரு மாதிரி இருக்க பாட்டெலாம் அப்படின்னா அது ஆவியானவர் கொடுக்கலையா? ஆவியானவர் தான் கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு? இயேசு இல்லாமல் அங்கே கதறிக்கிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி ஆளுகள் தான் கொடுத்தாரு. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மையன்றி யாரும் இல்லை. அந்த பாட்டில் நல்ல பாட்டு, ஆவியானவர் எழுதி வச்ச பாட்டு. அந்த பாட்டை நம்ம தனி ஜெபத்தில் பாடக்கூடாது. இது என்னடா இது புது விதமான உபதேசம் சொல்லாதீங்க. நம்ம ஆத்மாவுக்கு நன்மை செய்யாத மாதிரி இருக்கும் அந்த பாட்டெல்லாம் பண்ணீங்கன்னா. நீங்கள் உட்காந்து முட்டி போட்டு பாடுங்களேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை என்று யாரும் இல்லைன்னா கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தராக சொந்தக்காரங்க வருவாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் வேஸ்ட்டு. அப்போ அந்த பாடலில் நம்ம இயேசுவை மையப்படுத்தாம நம்மளுக்கு துரோகம் செஞ்ச, நம்மளை விட்டுட்டு ஓடுன, நமக்கு தீமை செஞ்ச, நம்மளை புறங்கூறுன, நம்மளை அவமானப்படுத்தின சொந்தக்காரவங்க தான் கண்ணுக்கு முன்னாடி நிற்பாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டே பாடுவோம், ஏசுவே ஏசுவே. ஏசு சொல்லுவார், என்ன நீ ஏசுவேன்னு பாடுற, ஆனால் என்ன யோசிக்க மாட்டேன். பாட்டில் உன் அத்தை மாமா சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா இவங்களெல்லாம் பார்த்து பாடிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி பாடல்களை என்ன செய்யக்கூடாது. அதில் எப்படி பாடணும் அந்த பாட்டு? நீரே என் தஞ்சம். இயேசுவை உயர்த்தி பாடல்களை பாடணும். எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை உணர்ந்து பாடணும். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எப்படி நம்மளை நடத்தினார், எப்படியெல்லாம் நமக்கு நன்மைகளை செய்தார். நம்ம தகுதிக்கு மீறின அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்தார். ஒரு பிரதர் சொல்வார், நான் ஆஃபீஸ்க்குள்ளே போய் நுழைஞ்சோன்னையும் சார் குட் மார்னிங் சார்னு மற்றவங்க சொல்லும்போது எனக்கு அப்படியே கூச்சமாக இருக்கும்க்கா அப்படின்னு. ஏன் கூச்சமாக இருக்குது? அந்த குட் மார்னிங்கை பெற்றுக்கொள்றதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. என்னுடைய படிப்போ, என்னுடைய திறமையோ, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையோ, என்னுடைய அறிவோ எதுவுமே இல்லை. ஏசு என் கூட இருக்கனால அந்த குட் மார்னிங் எனக்கு கிடைக்குது. அந்த குட் மார்னிங் எனக்கு கிடைச்ச மகிமை. அல்லேலூயா. இந்த மகிமையெல்லாம் சிந்திச்சு பாருங்களேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. எத்தனை இடத்துல ஆகாதுன்னு நம்ம தள்ளப்பட்டோம். ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சார்? தலைக்கல்லாக உயர்த்தினார்ல. அதை நீங்கள் என்ன செய்யுங்க, யோசிச்சு பாருங்க. கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களை, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் அவர் செய்த மகிமையான காரியங்களை சிந்தித்து பாருங்க. முதலாவது பார்த்தோம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். வேதனை உண்டாக்குகிற பாதையிலே நீங்கள் போறீங்களா அப்படிங்கிறத சிந்திங்க. அப்படி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏசப்பாட்ட காமிச்சு கொடுத்துருங்க. கோடாரி இங்கே தான்ப்பா விழுந்துச்சுன்னு காமிச்சா அவர் எடுக்கிறதுக்கு உதவி செய்வார். அவர்கிட்டே போய் நான் கரெக்டுன்னு சொல்லாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக ஏசப்பாட்ட பேசி பழகுங்க. நீங்கள் செஞ்ச கிரியைகளை சிந்திச்சு பாருங்க. கரெக்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் சந்தோஷம். உங்கள் கிரியைகள் சரியில்லாத மாதிரி தோணுச்சுன்னா ஏசப்பாட்ட காமிச்சு கொடுத்துருங்க. ஏசப்பா என் கிரியை சரியில்லை, என் எண்ணம் சரியில்லை, நான் சரியாக நடக்கலை, சரியாக பேசலை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு காமிச்சு கொடுங்க. உங்களை சரியாக்கிடுவார். ரெண்டாவது, அவர் செஞ்ச கிரியைகளை நினச்சி பாருங்க. இயேசு செஞ்ச கிரியைகளை நினச்சி பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் அவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். மனிதர்கள் செஞ்ச கிரியைகள், நன்மைகளை நினைச்சு பாருங்க. மனிதர்கள் செஞ்ச நன்மைகளை இந்த வருஷ கடைசியில் ஆண்டவர் நமக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்குறார். நமக்கு நன்மை செய்த மனிதர்களை நினைச்சு பாருங்க. என்ன என்ன நன்மை செஞ்சாங்க, அப்படி நன்மை செஞ்சாங்களா, இப்படி நான் இதை கொடுத்தேன் அதனால தான் அதை செஞ்சாங்க அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. ஒரு சின்ன நன்மையாவது ஒருத்தவங்க நமக்கு செஞ்சுருந்தாங்கன்னா அதை நினச்சி அவங்களுக்காக ஏசப்பட்ட நன்றி சொல்லுங்க.
ஆண்டவரே உங்களுக்காக நன்றி, இவங்க என் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்தாங்க, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது என்னை கவனிச்சுக்கிட்டாங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு சாப்பாடு இல்லாத நேரத்தில் எனக்கு ஆகாரம் கொடுத்தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை விசாரிச்சாங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்காக இவங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன நன்மைகள் செஞ்சாங்க ஆண்டவரே. அப்படி ஏசப்பட்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்ல அவங்க மேலே இருக்க தீமை எதுவாக இருந்தாலும் அது நமக்கு அப்படியே காணா போயிடும், கரைஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், இதை நன்றி சொல்லுங்கள். யார் மேலே உங்களுக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை எல்லாம் எழுதி அதையெல்லாம் நன்றி சொல்லுங்கள். இயேசுவே இவ்வளோ செஞ்சாங்களேப்பா, இவ்வளோ செஞ்சாங்களேப்பா, இவ்வளோ செஞ்சாங்க. இதை நான் ஒருத்தவங்கள்ட்ட சொன்னேன். ஒரு 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 சகோதரி வந்து இன்னொருத்தவங்க நிறைய நன்மை செஞ்சுருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்க உங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சுருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னதுக்கு அவங்க சொன்னாங்க, சும்மாவா அவள் எனக்கு செஞ்சா, காசு கொடுத்தேன் நான், அதனால செஞ்சான். சுச்சோ, உன்னைய திருத்த ஏசுனாதே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, சரி நீயும் உன் காசும் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டேன், விட்டுட்டேன். எதுக்கு நம்ம போய் புத்தி சொல்லிக்கிட்டு? நன்மைகளை நினைச்சு பார்க்கணும். இயேசு செய்த நன்மைகளை நினைக்கணும். மனிதர்கள் செய்த சின்ன சின்ன நன்மைகளாக இருந்தாலும் நினைச்சு, ஆண்டவரே இவங்களுக்காக உங்களுக்கு நன்றி. அதுக்காக தான் சொல்றாரு, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களை மட்டுமல்ல ஸ்தோத்திரங்களை செய்யணும். எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யணும். இப்போ பிரீத்திக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரீத்தி எனக்கு ஒரு நன்மை செஞ்சு. ரோசிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரோசி எனக்கு இந்த காரியங்களை செஞ்சிச்சு ஆண்டவரே. பிரியாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரியா இப்படிப்பட்ட நன்மைகளை எனக்கு செஞ்சிச்சு ஆண்டவரே. பிரபாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி சொல்லி பழகுங்களேன். இப்படி சொல்லி பழகிட்டு ஜபத்தில் பிரியாவுக்காக நன்றி ஆண்டவரே, பிரியா எனக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு நேரில் நான் பிரியாட்ட திட்ட முடியாது. இல்லை நான் போய் ரோசிக்கிட்டேன், இந்த பிரியாவை பற்றி தெரியுமா, அந்த பிரியா சரியான ஆள்னு சொல்ல வாய் வராது. ஏன்னா இந்த வாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னிச்சு, பிரியாவுக்காக ஸ்தோத்திரம்னு சொன்னிச்சு. அதே வாய் போய் ரோசிக்கிட்ட பிரியாவை பற்றி குறையா சொல்ல முடியாது. இதெல்லாம் பரிசுத்த வாழ்க்கைக்கான ஒரு சில டெக்னிக்கு. ஸ்தோத்திரம் அதிகமாக சொல்லுங்க. இயேசு செய்த மகிமையான காரியங்களை நினைங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 2:31 வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். எதை சிந்திக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தை. மனிதனுடைய வார்த்தையை சிந்திக்காதீங்க. ரொம்ப மனுஷன் சொல்கிற வார்த்தையை ரொம்ப என்ன பண்ணாதீங்க, சிந்திக்காதீங்க. டாக்டர் சொல்கிற வார்த்தையை ரொம்ப சிந்திக்காதீங்க. ஏதோ உடம்பு சரியில்லை, போயே ஆகணும், போனாதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் அப்படின்னா போங்க, வேண்டான்னு சொல்லலை. மருந்து மாத்திரை எடுக்கிறது தவறு கிடையாது, டாக்டர்கிட்ட போகிறது தவறு கிடையாது. ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்காதீங்க. டாக்டர் வந்து கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லா ஆயிடுவீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க. என்னன்னா டாக்டர் சொல்லிட்டார், ஒன்றும் பயப்பட வேணாம். உங்களோட சந்தோஷத்துக்கு காரணம் டாக்டரோட வார்த்தையாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி டாக்டர் உங்களை சரிப்படுத்த முடியாதுன்னு சொன்னால் அதை நினச்சி என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே துக்கமாயிடக்கூடாது. நம்முடைய சந்தோஷத்துக்கு காரணம், நம்முடைய துக்கத்துக்கு காரணம் எதுவுமே மனிதர்களுடைய வார்த்தையாக இருக்கவே கூடாது. வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இஸ்ரவேலுக்கு நான் வனாந்தரமாக இருந்தேனா, கார் இருளான பூமியாக நான் இருந்தேன்னா, அப்புறம் ஏன் என் ஜனங்க நான் தான் எஜமான், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே, உங்ககிட்டலாம் வர முடியாத ஆண்டவரேன்னு ஏன் சொல்கிறாங்க? எவ்வளோ ஒரு ஆதங்கம் பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர், நட்சத்திரங்களெல்லாம் எண்ணி பேர் சொல்லி அழைக்கிறவர். அவர் கேட்குறாரு, எப்போ நான் வனாந்திரமா, நான் கார் இருளான பூமியா, ஏன்பா எனக்கு நானே தான் எஜமான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறியா? அப்படிலாம் சொல்லாதீங்க. என் வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள், மனிதனுடைய வார்த்தை அல்ல. சிஸ்டர் ஒரு கதை சொன்னாங்க அன்னைக்கு 26ஆம் தேதி. யார் சிஸ்டர்? தாமஸ் ஆல்வா எடிசன். ஆமாம், அவர் கதை இல்லை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் கையிலேயே டீச்சர் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து விட்டாங்களாம். அவருக்கு வந்து இது ஐக்யூ கம்மியாக இருந்துச்சான், அதாவது புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி, ஸோ பாடத்தை பிக்கப் பண்ணக்கூடிய அந்த இது வந்து அவருக்கு கம்மியாக இருந்துச்சான். அதனால் டீச்சர் அவர்கிட்டே ஒரு லெட்டரில் எழுதி, இவனுக்கு வந்து ஒன்றுமே ஏறாது, இவனை வேறு ஸ்கூலில் கொண்டு போய் சேருங்க, எங்கள் ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு இந்த பையனுக்கு என்ன இல்லை, ஆமாம் கெப்பாசிட்டி இல்லைன்னு எழுதி அவர் கையிலேயே கொடுத்து விட்டாங்களாம். அவரும் ஓடி வந்து அம்மாட்ட கொடுத்தாங்களாம். இவங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸாக சொன்னாங்க. அதை பிரித்து பார்த்தோன்னே நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கோம், நம்ம பையனை பார்த்தியா, ஸ்கூல்லேருந்து என்ன பேர் வாங்கிட்டு வந்திருக்க பாரு, டீச்சர் நீ எதுக்குமே உருப்பிட மாட்டேன்னு எழுதிட்டாங்க.
போ உனக்கு செலவு பண்ணி வேஸ்ட்டு, உன்னை படிக்க வச்சு வேஸ்ட்டுன்னு சொல்லி அந்த பையனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்போம். ஆனால் அந்த தாய் அந்த லெட்டரை மடித்து என்ன பண்ணிக்கிட்டாங்களாம், அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அந்த பையன், அம்மா அந்த லெட்டரில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, இல்லைப்பா நீ நல்ல அறிவாளி பிள்ளை, நீ படிக்கிற அளவுக்கு அந்த ஸ்கூலில் அவ்வளோ ஒர்த்து இல்லையா, அதனால் உன் அறிவுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்க்க சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஸ்கூலில் சேர்த்தாங்களாம். அவர் வளர்ந்து பெரிய ஆளாகி தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளோ கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் அந்த லெட்டரை படிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சான். படித்து எப்போ படித்தார், அம்மா இறந்ததுக்கப்புறம். அவங்க அம்மா பாருங்க உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த லெட்டரை அவர் கண்ணில் காட்டவே இல்லை. காமிச்சா மகன் என்ன ஆயிடுவான், மகன் நல்ல நிலைமைக்கு வந்தோன்னா அந்த தாய் இறந்து போனதுக்கப்புறம் அந்த லெட்டரை படித்து பார்த்தாராம். படித்து பார்த்தப்ப ஸ்கூலில் படிக்கிறதற்கு கூட தகுதி இல்லாதவன்ற சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு கண்ணீர் வடித்தாராம். என் உயர்வுக்கு காரணம் என் தாய் இதை மறைச்சி வச்சதுனால. ஒரு தாய்கிட்ட இருந்து ஒரு பிள்ளைக்கு போகக்கூடிய வார்த்தை, உருப்பிட மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன், உன்னை போய் இந்த ஸ்கூலில் சேர்த்தேன் பாரு, நீ எல்லாம் அங்கே தான் லாயக்கு, நீ எல்லாம் இதுக்கு தான் லாயக்குன்னு சொல்லாமல் அதை மறைச்சி வச்சாங்க. கர்த்தருடைய வார்த்தையை பெருசாக அந்த பையனுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. மனுஷனுடைய வார்த்தையை மறைச்சிட்டாங்க. அந்த வார்த்தை மட்டும் அந்த பையன் காதில் போய் சேர்ந்துருந்துச்சுன்னா அவன் அவுட்டு. அந்த பையன் முன்னேறி இருக்கவே முடியாது. அவர் இவ்வளோ பெரிய ஆள் ஆயிருக்க முடியாது. இவ்வளோ பெரிய ஆள் ஆனதுக்கு காரணம் அந்த தாயினுடைய பக்குவம். எதை பிள்ளைகிட்ட பேசணும், எதை பிள்ளைகிட்ட பேசக்கூடாது, பிள்ளைகிட்ட எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஞானமும் விவேகமும் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. நம்மளா இருந்தால் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே வாசலில் குச்சி இருக்கும். இயேசுவையே கொடுத்துட்டாரு, அவரோட மற்றதை கொடுக்காம இருப்பாரா? நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பெரிய வீடு வச்சுருக்கேன், நான் பெரிய வீடு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. பல கோடிகள் பெருமானம் உள்ள ஒரு வீடு வச்சுருக்கேன். எனக்கு நான் ரொம்ப ஒருத்தவங்கள ரொம்ப நான் நேசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆனந்தியை நான் நேசிக்கிறேன். ஆனந்திக்கு நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு விரும்புகிறேன். இந்த பிள்ளைக்கு நம்ம ஏதாவது செய்யலாம், என்ன செய்யலாம், சரி இந்த வீட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்றேன். ஆனந்தி இங்கே வாப்பா. என்ன ஆண்டி அப்படின்னு, என்னோடய வீடை நான் உனக்கு கொடுக்கலான் இருக்கேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அது ஓய் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த வீட்டை ஆனந்தி பேரில் நான் எழுதி கொடுத்துறேன். இந்த வீடு இந்த நெண்ணையிலேருந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பத்திரம் போட்டு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் கழித்து நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். அவங்க வீட்டுக்கு போகிறேன். போகும்போது ரொம்ப வேர்க்குது. ரொம்ப எப்படி இருக்குது, ஆமாம் வேர்க்குது. வெயில் காலத்தில் போகிறேன் நான். அப்போ பார்த்தா ஆனந்தி சொல்லுதா, ஐயோ ஆண்டி இந்த வீட்டில் ரொம்ப வெயிலாக இருக்கு ஆண்டி, பயங்கர ஹீட்டு அப்படின்னு சொல்ல. இந்த ஏசியை போடலாம்லம்மான்னு. இப்படி அந்த ஏசி எனக்கா அப்படின்னு கேட்கும். இந்த ஏசி வீட்டையே என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏசி யாருக்கு, உனக்கு தான். வீட்டையே உனக்காக கொடுத்துட்டேன். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு யாருக்கு, உனக்கு தான். வீட்டையே கொடுத்துட்டேன். வீட்டுக்குள்ளே உள்ள திங்ஸ் எல்லாம் யாருக்கு, உனக்கு தான். அப்போ இயேசுவையே நமக்காக கொடுத்தவர், இயேசுவினிடத்தில் உள்ள சமாதானம், இயேசுவினிடத்தில் உள்ள சந்தோஷம், இயேசுவினிடத்தில் உள்ள ஐஸ்வர்யம், இயேசுவினிடத்தில் உள்ள சகலவிதமான கிரியைகளை, இது எல்லாத்தையுமே இயேசு நமக்குள்ளே வந்தோடனே நமக்குள்ளே எல்லாமே வந்துருச்சு. நம்மக்கிட்ட இல்லைன்னு முதல் நம்ம நினைக்கக்கூடாது. எது இல்லைன்னு நினைக்கக்கூடாது. எனக்கு நிம்மதியே இல்லைங்க, இல்லைங்க இயேசு வந்துட்டாருன்னா நிம்மதி இருக்குங்க. பேய் இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி காட்டுவான். ஆனால் இருக்கு, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். இயேசுவோடு கூட எல்லாமே நமக்கு வந்துருச்சு. பைபிளில் எங்கேயாவது போட்டிருக்காங்க இயேசு ஆமாம் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க காசு இல்லாமல் போய் கடை வாங்கினாருன்னு போட்டிருக்கா? இயேசு யார்ட்டையாவது போய் சண்டை போட்டு அடித்தாருன்னு போட்டிருக்கா? ஒரு இடத்துல என்ன செய்வார், சவுக்கை உண்டு பண்ணி அது ஆலயத்தின் சுத்திகரிப்புக்கு தான் அவர் கோவப்பட்டார். வேற எதுக்கு அவர் என்ன செய்யலை, கோவப்படலை. ஏதாவது இயேசு ஏதாவது பிரச்சனைக்குரிய காரியங்களை ஏதாவது செஞ்சாருன்னு இருக்கா? இல்லை. இயேசு எங்கேயாவது டென்ஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, பேதுரு ஏசப்பா இயேசுவே அப்படின்னு இங்கே பேர் போறியா இல்லையா, நானே பயங்கர டென்ஷனில் இருக்கேன்னு சொன்னாரா? அப்போ இயேசுவோடு கூட எல்லாமே நமக்கு வந்துருச்சு. நிம்மதி வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு, சமாதானம் வந்துருச்சு. சரி வந்தது. இப்போ நான் வீட்டை கொடுத்துட்டேன், இப்போ சொன்ன மாதிரி வீட்டை கொடுத்துட்டேன். இப்போ ஏசி போடலை. அப்போ நான் சொல்கிறேன், எப்பா நான் உனக்கு வீட்டோட கூட ஏசியும் சேர்த்தாம்பா கொடுத்தேன் அப்படின்றேன். அது சொல்லுது, இல்லை ஆண்டி ஏசி வேலை செய்யலை. அங்கே பாருங்கள் நான் போட்டேன், ஏசி வேலை செய்யலை. அது ரிப்பேர் பண்ண வேண்டியது யார் வேலை?
சொல்ல வேண்டியது யார்கிட்ட சொல்லணும்? நீங்கள் கொடுத்த வீட்டில் ஏசி வேலை செய்யலைங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏசியை என்ன பண்ணிடலாம்? இப்போ அப்போ ஏசப்பாட்ட சொல்லணும், இயேசுவே நீங்கள் வந்துட்டீங்க, உங்கள் கூடவே சமாதானம் வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு, சுகம் வந்துருச்சு, இதை நான் நம்புகிறேன். ஆனால் இது வேலை செய்யலை, சமாதானம் எனக்குள்ளே வேலை செய்யலை, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்குது, கோபம் வருது, எரிச்சல் வருது, சந்தோஷமே இல்லை, நிம்மதியே இல்லை, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கோளாறு, தயவு செய்து சரி பண்ணி கொடுங்கண்ணா. அழகாக சரி பண்ணிடுவார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு ஏன் தான் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு, ஆமாம் பைபிளை படித்தா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நல்லா பைபிள் படித்தா அன்றைக்கி ஜெபம் பண்ணோம்னா வீட்டில் பிரச்சனை வரும். அது எப்படிங்க புதிய புதிய வெளிப்பாடெல்லாம் வருது? இருக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பையன் சொன்னான், ஒரு வாலிப பையன் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப அவன் சொன்னான், ஆண்டி எனக்கு நல்லா நல்ல ஆவியில் நிரம்பி நல்லா ஜபிச்சேன்னா அன்றைக்கி நான் எப்படியாவது எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கிடுறேன் அப்படின்னா. எப்படியாச்சும் திட்டு வாங்கிடுறேன், எங்கள் அப்பா திட்டுறாரு, எங்கள் அம்மா திட்டுறாரு, அதனால எனக்கு ஜபம் பண்ணவே பிடிக்கல. அப்போ நான் சொன்னேன், ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கடா, நீ ஜபம் பண்ணால் பேய் நடுங்குதுன்னு அர்த்தம். நீ ஜபம் பண்ணுறது அவனுக்கு பாதிப்பை உண்டாக்குதுன்னு அர்த்தம். உன் ஜபத்துக்கு நரகமே அதிருதுன்னு அர்த்தம். அதனால தான் உன் ஜபத்தை நிறுத்துறதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணுறான். நீ நிப்பாட்டிடாத, தொடர்ந்து ஜபிக்க ஆரம்பி, இன்று கண்ட எகிப்தியனை நீ என்னையும் காண மாட்டேன். அல்லேலூயா. அதே மாதிரி செய்ய ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னான், இப்போ சண்டை வருதாப்பா உங்கள் வீட்டில் ஜபம் பண்ணா? இல்லைங்க, இப்போ சண்டை வரல. அப்போ நீ அன்னைக்கு சொன்ன அப்படின்னா, ஆமாம் அன்னைக்கு வந்துச்சு, இன்னைக்கு வரல. அன்னைக்கு உனக்கு தெரியல சாத்தா என்ன செய்கிறான்றது உனக்கு தெரியல, இப்போ தெரிஞ்சிருச்சு. நீ அவனை கட்டிட்டு, நீ என்ன பண்ணாலும் சரிடா, எங்கள் அப்பா அம்மா என்னை போட்டு அடின்னு உதைச்சாலும் பரவாயில்லடா, நான் ஜபத்தை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நீ ஜபிக்க ஆரம்பிச்சிட்டேல, ஓடி போயிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்படி செஞ்சால் இப்படி நடக்குதா, எதிர்த்து நின்று பாருங்கள். எவ்வளோ நாளைக்கு மனுஷரையே எதிர்த்து நிற்பீங்க? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது ஓடிப்போம். வார்த்தையை சிந்தியுங்கள். 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, என் வழிகளை நான் சிந்திக்க வேண்டும். 2வது, அவர் செய்த செய்கைகளை சிந்திக்க வேண்டும். மனிதர்கள் செய்த நன்மைகளை சிந்திக்க வேண்டும். மனிதர்கள் செய்த தீமைகளை சிந்திக்காதீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் ஆனாலும் சரி மனிதர்கள் செஞ்ச தீமையை கரெக்டாக சொல்லுவாங்க. அன்னைக்குங்க அந்த கல்யாணத்துக்கு போனப்பங்க அந்த அன்னைக்குங்க எப்படிங்க, நம்மளுக்கு அதெல்லாம் நினைப்பே இருக்காது, என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அது அப்படியே ஞாபகம் வச்சுருப்பாங்க. தீமைகளை ஞாபகம் வச்சுருப்பாங்க. தீமைகளை ஞாபகம் வைக்காதீங்க, நல்லதை நினைங்க, நல்ல காரியங்களை நினைங்க, நன்மைகளை நினைங்க, மனிதர்கள் செய்த நன்மைகளை நினைங்க, இயேசு செஞ்ச நன்மைகளை நினைங்க. கடைசி அவர் வார்த்தையை சிந்திங்க. அவர் வார்த்தையை உட்காந்து, அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நீங்கள் உட்காந்து எழுதுங்க. எழுதி 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 வைங்க. வசனங்களை எழுதி பழகுங்க. பாடல்களை பாடி பழகுங்க. காலையில் ஓலையூரில் ஆலோசனையாக ஆண்டவர் சொல்ல வச்சார், ஒரு 10 பாட்டாவது டெய்லி பாடணும். ஒரு 10 பாட்டாவது. பாடல்கள் நமக்கு ஊழியம் செய்யும். பாடல்கள் நம்ம இயேசுவுக்கு நேராக வழி நடத்தும். எனக்கும் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து அப்படியே விசுவாசத்தில் நான் பெருசாக இல்லை, எனக்கு அவிசுவாசம் வந்த நேரம் இருக்குது, நானும் சோர்ந்து போன நேரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பாடல்களை அதிகமாக பாடுறதை என்றைக்குமே விட்டுறவே கூடாது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பாடல்களை பாடுங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நல்லா வாயை திறந்து பாடுங்க. வாயை திறந்து பாட முடியல, உடம்பு சரியில்லை, எனக்கு பாடுறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா இருக்கிறதே இருக்குது செல்ஃபோனு, நல்லா பாட்டை போட்டு விடுங்க, நல்லா துதி பாட்டாக போடுங்க. மகிமை, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாடம். நான் ஒரு சாட்சி கூட நான் சொன்னேன். ஒரு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கே வழி இல்லாத ஒரு பெண் பிள்ளை, அவங்க குடும்பத்தில் நல்ல வருமானம் இல்லை, கஷ்டம், கடன், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவங்கள நம்பி யாருமே கடன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு போராட்டமான நிலைமை. அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, ஏதோ ஒன்றுங்க, எவனோ ஒருத்தன் கையில் இந்த பிள்ளைய பிடிச்சி கொடுக்கணும். எவனோ ஒருத்தன் கையில் அந்த பிள்ளைய பிடிச்சி கொடுத்துட்டா போதும். அப்போ இன்னொருத்தவங்க சொன்னாங்களாம், எவனோ ஒருத்தன் கையில் இல்லை, இயேசு நேர்த்தியான மணமகன் கையில் அந்த பிள்ளைய பிடிச்சி கொடுப்பாரு, நேர்த்தியான இடத்துல பங்கு கிடைக்கும். எங்கெங்க இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு தோடு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூட எனக்கு வசதி இல்லைங்க, பிளாஸ்டிக் தோடு தாங்க போட்டிருக்கு. அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த நடத்துனவங்க சொல்லி கொடுத்தாங்களாம்,
திருப்தியாக்கி நடத்திடுவார். அந்த பாட்டுல பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்வாரே பலவீனம் இல்லாமலே. இந்த அடியை நீ பாடிக்கிட்டே இருமா. பொன்னோடும் பொருளோடு தான் நீ புறப்பட்டு போவ. வசதி இல்லை, வேலை இல்லை, அப்பா இல்லை, எதுவும் எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அந்த புள்ள பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு போய் சாட்சி சொன்னிச்சு, நான் பாடின பாடல் வரிகளின்படி எனக்கு நடந்துச்சு. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்வாரேன்னு பாடினேன். இன்னைக்கு பொன்னோடு பொருளோடு புறப்பட இயேசு எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அதுக்கு தான் பாட்டை பாடுங்கன்றது. அடுத்தவங்க பாட்டை பாடாதீங்க. அடுத்தவங்களை குறித்த பாட்டை பாடவே பாடாதீங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, அதெல்லாம் பாடாதீங்க. இயேசுவை குறித்த, இயேசு எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பாட்டா பாடுங்க. அதை பாட்டா பாடுங்க. மலைகள் எல்லாம் வழிகளாகும், என் பாதைகள் உயர்த்தப்படுன்னு பாடுங்க. மலையெல்லாம் உடைச்சிருவார் ஆண்டவர். நெகட்டிவான பாட்டு, அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே நம்மளை கொண்டு போகிற பாட்டெலாம் பாடக்கூடாது. ஒரு சில குடும்பங்கள் பாட்டு பாடியே பிரிஞ்ச குடும்பங்கள் இருக்குது. அதை நான் சொல்ல விரும்பலை. பாட்டு பாடியே ஒரு குடும்பம் 4 குடும்பமாக போயிடுச்சு. பாடக்கூடாத பாட்டெல்லாம். நான் பாடக்கூடாத பாட்டுன்னு எந்த பாட்டும் இல்லை. ஆவிக்குரிய பாடல்கள் எல்லாமே பாடக்கூடிய பாட்டு. ஆனால் தனி ஜபத்தில் நெகட்டிவான ஒரு வார்த்தைகள் வரக்கூடிய இதெல்லாம், நடக்க முடியலை டாடி, நடக்க முடியலை, நான் வீணாக போயிட்டேன், நான் பாலாக போயிட்டேன், நான் அப்படி ஆயிட்டேன், இதெல்லாம் பாடாதீங்க. நான் வாழ்ந்திருப்பேன், பிரியமானவள் நான், என் ஆத்துமா வாழ்கிறது, எல்லாவற்றிலும் நான் வாழ்ந்து சுகமான, அப்படி பாடுங்க. வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது ஒரு நாளும், அப்படி பாடுங்க. எப்பயுமே அப்படி 3வது ஆளுக்கு சொல்கிற மாதிரி பாடாதீங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லி பாடல்களை பாடுங்க. பாடல்கள் இந்த வருஷ கடைசியில் அதிகமான பாடல். ஒரு சிலர் சொல்லுவாங்க பாட்டில் உள்ள வரியை மாற்றக்கூடாது. அதெல்லாம் இல்லை, மாற்றலாம். அதெல்லாம் என்ன செய்யலாம், மாற்றலாம். மாற்றி நமக்கு நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டை என்ன செய்யலாம், மாற்றிய வசனத்தை தான் மாற்றக்கூடாது. பாடல் வரிகளை மாற்றலாம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில். அந்த பாட்டை, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ராஜாவுக்கும் உஷாவுக்கும் குறை இல்லை, அப்படிதான் நான் பாடுவேன். பல முறை நான் பாடியிருக்கேன். அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதப்ப இந்த பாட்டை இப்படி தான் பாடுவேன். நான் உன் வீட்டுக்கார பேரை சொல்லலாமா, ஜபத்தில் சொல்லலாம், நேரில் தான் சொல்லணும். நேரில் சொல்கிறது சொல்லாத அவங்கவுங்க விருப்பம். அதெல்லாம் ஒரு நம்ம அதுக்கெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் ஒன்றே செய்யக்கூடாது, போடக்கூடாது. அது அவரவருடைய அன்பின் காரியத்தில். நான் ஆனால் நேரில் பேருன்னு ஜபத்தில் சொல்லுவேன். ஜபத்தில் அதிகமாக அந்த பாட்டை பாடுனா இப்படி தான் பாடுவேன். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் டானிக்கும் ஆரோனுக்கும் கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே, டானிக்கும் ஆரோனுக்கும் கூரை இல்லையே. இதே இன்னொரு சாட்சி, ஒரு சகோதரிக்கு எழுத படிக்க தெரியாது. அது ஜபத்தில் வந்து உக்காந்துருச்சு. பாட்டில் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு பாடுவோமா, அதுக்கு படிக்க தெரியாது. தேங்க்யூ போலீஸ் அப்படி அப்படின்னு தான் பாடுவோம். சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. அந்த அம்மா பாட்டு பாடும்போது, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லை என்றதான் அந்த அம்மா எப்படி பாட ஆரம்பிச்சிருச்சு. கூரை இல்லை, அது கூரை வீடு. அது கூரை வீடு, அது பேர் தங்கம்மா. அது வீடு என்ன வீடு, கூரை வீடு. ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லை. கூரை எடுத்துட்டு கட்டடம் கட்ட ஆண்டவர் உதவி செஞ்சார். எப்படி பாடுறோமோ அப்படி நடக்கும். எப்படி பாடுறோமோ அப்படி நடக்கும். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே 3 காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் நம்மை சிந்திக்க சொல்லியிருக்கார். என் வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும், இயேசு என் வாழ்வில் செய்த நன்மைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும், என் வாழ்வில் கர்த்தர் எந்தெந்த மனிதர்களை பயன்படுத்தி நன்மை செய்தாரோ அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 3வது கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேகலம நதரக சகலம நகர பலபரப நிகலம நகர கலபரதுர கரபலபரபலப. இயேசுவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகள் மேலானது, உம்முடைய வார்த்தைகள் மேலானது, உம்முடைய வார்த்தைகள் மேலானது, உம்முடைய வார்த்தைகள் பெரியது, உம்முடைய வார்த்தைகள் வல்லமையுடையது. தூரா தூரா ரக சகலம நகரக நகரத நகரக லநகத ரக சபலபரபலப. ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று தேவ சமூகத்திலே பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் செய்த காரியங்கள் உம்மை துக்கப்படுத்தி இருந்தால் ஒரு விசை என்னை மன்னியும், என்னை நித்திய வழியிலே நடத்தும்.
நீர் செய்த மகிமையான காரியங்களை நான் சிந்தித்து பார்க்கிறேன் ஆண்டவரே. அவர் செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறவேனே, ஒருபோதும் மறவேனே. அப்பா நீங்க செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறவேனே, ஒருபோதும் மறவேனே. ஏசப்பா நீங்க செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறவேனே, ஒருபோதும் மறவேனே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்குவார், நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அப்பா நீங்க செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறவேனே, ஒருபோதும் மறவேனே. அப்பா நீங்க செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறவேனே, ஒருபோதும் மறவேனே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளினாலே, வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி என்னை நடத்தி செல்வீர். இயேசுவே என் வாழ்நாளெல்லாம் எனக்கு நன்மைகளால் ஆண்டவரே நிறைவாக்கி என்னை நடத்தி செல்வீர். நீங்க செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறவேனே, ஒருபோதும் மறவேனே. அப்பா நீங்க செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறவேனே, ஒருபோதும் மறவேனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபல பரபல பரபல. ஆண்டவரே இயேசுவே, தேவ சமூகத்தில் நமக்கு மனிதர்கள் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. எத்தனை பேர் சின்ன நன்மையாவது நமக்கு செஞ்சிருப்பாங்கல்ல, சிறிய உதவியாவது செஞ்சிருப்பாங்கல்ல. அதை நினைச்சு பாருங்க, அதை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே அவங்கள பத்தி நான் தப்பாவே யோசிச்சேன், ஆனா நன்மைகளை இந்த நாளில நான் நினைக்கிறேன். கெட்ட விஷயத்தையே நான் யோசிச்சேன், இந்த நாளில் நல்லதை நினைக்கிறேன் ராஜா. இயேசு செய்த நன்மைகளை நினைக்கிறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தைகளை நினைக்கிறேன் ஆண்டவரே. நீர் எழுதி கொடுத்த வார்த்தைகளை பாடலாய் நான் அதிகமாய் பாட என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லுவோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் நிறைவு நாட்களுக்குள், இந்த வருஷத்தை ஆண்டவரே மகிமையாய் முடிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இந்த வருஷ கடைசி நாட்களுக்குள் ஆண்டவரே நல்ல சிந்தனைகளோடு நாங்கள் கடந்து செல்வோம். புதிய வருடத்திற்குள் போகும்போது ஆரோக்கியமான சிந்தனைகளோடு, சமாதானத்துக்கு ஏதுவான சிந்தனைகளோடு ஆண்டவரே, வெற்றிக்குரிய சிந்தனைகளோடு நான் கடந்து செல்வேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் நடத்தினீர். எவ்வளவோ தீமைகள் வந்த போதும் தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றினீர். பலவீனங்களிலே எங்களுக்கு உதவி செய்தீர். எங்கள் குறைவுகளிலே நீர் எங்களுக்கு நிறைவாய் இருந்து பாதுகாத்தீர். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு செய்த அளவில்லாத நன்மைகளுக்காக கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க. இந்த மாலை வேளையிலே தேவ ஆவியானவருடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்னு சொன்னீங்களே. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் ஒவ்வொரு வாழ்க்கையில நிறைவேறட்டும்.
நான் நினைத்தபடியே நடக்கட்டும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய சித்தம் ஒவ்வொரு வாழ்க்கையில பூரணமாய் நிறைவேறட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால என்ன, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். செவ்வையானில வழியிலே உங்களை நடத்துவாராக. ஆமென்.